அப்படின்மையா ஒரு முழங்கால் படியிட்டு தேவன் இந்த இரவு ஆராதனை ஆசீர்வாதத்தை தரும்படியாக கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் தேவாதி தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு வாயை திறந்து 2025 வருஷத்தின் இந்த 11ஆம் மாதத்தின் கடைசி நாள் இரவு வேளையில அடியனையும் உங்களையும் காண செய்து வருகிற மாதத்துக்குண்டான ஆசீர்வாதத்துக்குள்ள கடந்து வரும்படியாக தேவன் பாராட்டின தயவுக்காக, இரக்கத்திற்காக, அன்புக்காக எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து என் தேவாதி தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு அவர் செய்த அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக நன்றி செலுத்தும் விதமாக இந்த ராத்திரி வேளையில தங்கள் தூக்கத்தையும் தியாகம் பண்ணி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக இந்த அவருடைய சமூகத்தில் கூடி வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து இந்த நாளில் நம்ம எடுக்கிறதான ஒவ்வொரு பகுதியும் தேவனுடைய கரம் அசைவாடும்படியாக, அவருடைய பிரசன்னம் இப்போதே இந்த ஸ்தலத்தில் மேல இறங்கும்படியாக, விசேஷித்தமாய் ஏறெடுக்கிறதான ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் தேவன் அங்கீகரித்து விடுதலை கட்டளையிடும்படியாக, அதே போல வருகிற 12ஆம் மாதத்தின் டிசம்பர் மாதத்தின் வாக்குத்தத்தத்தை தேவன் அங்கீகரித்து அது நம்மளுக்கென்று வாய்க்க பண்ணும்படியாக யோசுவா சொன்ன பிரகாரமா இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. நாளைக்கு என் தேவன் அற்புதங்களை அதிசயங்களை செய்வா சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் எல்லாரும் வாயை திறந்து எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ராஜா, எங்களை நாங்கள் வெறுமையாக்குகிறோம் தகப்பனேன்னு சொல்லி எல்லாரும் வாயை திறங்க பார்க்கலாம். தேவனது ஆராதனை முழு பெருவிடத்தை நடத்தும்படியாக இந்த நாளின் இரவு வேலை ஜெபத்துல துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்யும்படியா, வந்த பிள்ளைகளும் வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக இந்த நல்ல நடக்கதான ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்து எடுக்கதான விண்ணப்பங்களை ஜெபங்களை தேவன் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து வருகிற நாட்களில் அற்புதங்களை அதிசயம் ஒவ்வொரு குடும்பத்தில் காணப்படும்படியாக, சபையில காணப்படும்படியாக, விசேஷமாய் வருகிற 12ஆம் மாதத்தின் வாக்குத்தத்தை தேவன் அங்கீகரித்து அதை தேவன் நம்மளுக்கு பெற்றுக்கொள்ளும்படியாக, அதுக்குண்டான ஆசீர்வாதத்தில் தேவன் நிரப்பும்படியா நம்ம இதில் கஷ்டமா ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வாதிக்க போற கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. ஒரு சில பாடல்களை கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நம்ம மகிமை கண்டு கரங்களை தட்டி பாடுவோமா? எல்லாருக்கும் தெரிந்த பாடல், கரங்களை தட்டி தேவன் நாம் மகிமை கண்டு பாடுவோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன், நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் அவரை ஆராதிப்பேன் அப்படின்ற பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? கரங்களை தட்டி நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, என்னை தோளில் தூக்கி சுமந்தா அவர் அன்பை மறப்பேனோ, என்னை தோளில் தூக்கி சுமந்தா அவர் அன்பை மறப்பேனோ, என் இயேசு நல்லவர், சேர்ந்து பாடுவோமா? என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர். வாயை திறந்து இயேசு அவர் வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். கரங்களை தட்டி என் போக்கிலும் என் வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு, என் போக்கிலும் என் வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு, என்
கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்கிடுதே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குதே. என் இயேசு, சேர்ந்து பாடுவோமா? என் இயேசு, என் இயேசு பெரியவர், என் இயேசு, என் இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு இயேசுவை பாடிடுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்தியனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பே. நன்றி பலிகள் செலுத்தியனா வாழ்நாளெல்லாம் அவரை ஆராதிப்பே. என் இயேசு, எல்லாரும் வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி, இயேசு அவர் நல்லவர், வல்லவர், அவர் பெரியவர், அவர் பரிசுத்தர். இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு, என் இயேசு பரிசுத்தர். கரங்களை தட்டி பிடித்த இயேசு என்னை கைவிடவே இல்லை. என் கரம் பிடித்த இயேசு என்னை கைவிடவே இல்லை. அவர் நேசம் எந்த இன்பம், அவர் நாமம் போற்றுவே. அவர் நேசம் எந்த இன்பம், அவர் நாமம் போற்றுவே. என் இயேசு, சேர்ந்து பாடுவோமா? என் இயேசு வல்ல, என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு அவர் நல்லவர், வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு. ஓ நன்றி நிறைந்த இதயத்தோடு இயேசுவை பாடிடுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்தியனா வாழ்நாளெல்லாம் அவரை ஆராதிப்பே. நன்றி பலிகள் செலுத்தியனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பே. என் இயேசு நல்லவர், சேர்ந்து பாடுவோமா? இயேசு வல்லவர், கரங்களை தட்டி, பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி எல்லாருக்கும் தெரிந்த பாடல். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அப்படின்ற பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? சேர்ந்து பாடுவோமா? உமக்கொப்பானவர் யார்? ஆஹா, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர், உமக்கொப்பான தேவன் இல்லையே.
பூமியிலும் உமக்கொப்பானவர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. உந்த நாமம் அதிசயம். உமக்கொப்பானவர் யார்? கரங்களை தட்டி பாடுவோமா? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே. சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? அப்படியே முழங்கால் படிடுங்க. ஜெப வேலைக்குள்ளாக கடந்து வருவோமா? தீனு பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே. தேவகளில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தேவன் இந்த பாடல் பகுதி மூலமாக நம்மளோட கூட இடைப்பட்ட கிருபைகளுக்காக கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இந்த 12ஆம் மாதத்தின் ஆசீர்வாதத்தினால தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரத்தையும், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக கரங்களை தட்டி அப்படி என்னோடு சேர்ந்து இந்த மாதத்துக்கு உண்டான வாக்குத்தத்தத்திற்குள்ளாக கடந்து வருவோம். 11 மாதங்கள் கடக்க செய்து இந்த 12ஆம் மாதத்தின் காலை வேளையில அடினி உங்களையும் காண செய்த இந்த தேவாதி தேவனுக்கு நம்ம கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை விதமான பிரச்சனைகள் மத்தியில, போராட்டங்கள் மத்தியில, பலவீனங்கள் மத்தியில, பாடுகளின் மத்தியில, குறை சொல்றவர்கள் மத்தியில, துரோகத்தின் மத்தியில, பழி சொல்றவங்க மத்தியில என் தேவன் கரம் பிடித்தவர் 11 மாதங்கள் கடக்க செய்து இந்த 12ஆம் மாதத்தை தேவன் காண செய்ததற்காக கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 12ஆம் மாதத்தின் வாக்குத்தத்தமாய் தேவன் அடியேனுக்கும் சபைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் தேவன் கொடுக்கிறதான ஒரு வார்த்தை மீகா எழுதின சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகம். மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை தேவன் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிற இந்த 12ஆம் மாதத்தின் 1080ஆம் பக்கத்தில் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் 1080ஆம் பக்கத்தில் இருக்கு. வாசிங்க பக்கம் ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி, என் சத்துருவே. போதும், நிறுத்துங்கம்மா கொஞ்சம். இது வாக்குத்தத்தம் அல்ல, நான் சொல்லிட்டு கடந்து போகிறேன். நம்மளுக்கு விரோதமான காரியங்களிலே சத்துருவானவன் எழும்பி இந்த நாளிலே நாம அவர்களை ஜெயம் கொள்ளாததினாலே அவர்கள் எப்படி இருக்கிறாங்களா? சந்தோஷமா இருக்கிறே. உன்னால என்ன படைஞ்ச முடியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னால என்ன சாதிக்க முடிஞ்சது? உன்னால தேவனை துதிக்கிறியே, தேவனுக்கு கொடுக்கிறியே, தேவனுக்கு என்று ஓடுகிறியே, உன்னால என்ன பண்ண முடிஞ்சது? ஆமென். சத்துரு இந்த நாட்களிலே சந்தோஷப்பட்டு இருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கால வேளையில தேவன் இந்த 12ஆம் மாதத்தில் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். என் சத்துருவே, எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே. நீங்க சொல்ல வேண்டிய காரியம், 11 மாதங்கள் நான் எதிலெல்லாம் விழுந்தனோ, எதிலெல்லாம் எனக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சோ, எதிலெல்லாம் எனக்கு பிரச்சனையா தோடுச்சோ, எதிலெல்லாம் எனக்கு பலவீனமாக இருந்துச்சோ, எதிலெல்லாம் குடும்பத்தில் பிரச்சனையா இருந்ததோ, எதெல்லாம் எங்களுக்கு போராட்டமா இருந்ததோ, அதுல நான் விழுந்தாலோ எழுந்திருப்பேன். நான் இருளிலே இந்த நாளிலே உட்கார்ந்து இருந்தாலும் கர்த்தர் இந்த 12ஆம் மாதத்துல வெளிச்சமா என் கூட இருக்க போற. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
வெளிச்சம்னாலே விடுதலை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. வெளிச்சம்னாலே ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. வெளிச்சம்னாலே அற்புதத்தை குறிக்கிறது. வெளிச்சம்னாலே அதிசயத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய தேவைகள், உங்களுடைய காரியங்களிலிருந்து தேவன் அதிசயமாய் இருளாய் கடந்த வாழ்க்கையில என் தேவன் ஒளியை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். கர்த்தர் எனக்கு இந்த மாதத்துல வெளிச்சமாய் இருக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கு இந்த மாதத்துல தேவன் வெளிச்சமாய் இருப்பார்னா, எடுத்து வாசிங்க 7ஆம் வசனத்தை. நானவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு, முதல் காரியமே சொல்லுகிறார், யாருக்கு தேவன் வெளிச்சமாய் இருப்பார்னா காத்திருக்கிறவர்களுக்கு தான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாமே ஈஸியா கிடைச்சிட்டா அதுக்கு மரியாதை கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? காத்திருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாடணும்ல, காத்திருந்து பேலனடைந்து கழுகு போல உயர எழ போறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் தேவன் நம்ம கூட வெளிச்சமா இருக்க போகிறார். ஹல்லேலூயா. நம்ம இருள் எல்லாம் மாற போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. முதல் வாரத்தினுடைய தலைப்பு காத்திருக்கணும். மூன்றாவது வாரத்தினுடைய காரியத்துக்குள்ளாக கடந்து வர 9ஆம் வசனத்தை வாசிங்க. யாருக்கு வெளிச்சமா இருப்பார்னா, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அவனுடைய விசுவாசத்தை பாருங்க. அவர் எனக்காக வழக்காடி, கவனிங்க, பாவம் செய்தாலும் என் தேவன் எனக்கு கிருபையாய் இறங்குவார் என்று அவன் நம்பி விசுவாசித்து, அவர் எனக்காக வழக்காடி நியாயம் விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை நான் சுமப்பேன். 11 மாதங்கள் அவருடைய கோபத்தை சுமந்திருங்கள். அவர் கிருபையை பெற்றுக் கொள்கிறதான பிள்ளைகள் விசுவாசத்தோடு இருக்கும்போது அவர் என்னை வெளிச்சத்திலே அவருடைய நீதியை விசுவாசிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இத்தனை நாட்கள் நடக்கல பாஸ்டர், இத்தனை நாட்கள் பலவீனத்தோட இருந்த பாஸ்டர், இத்தனை நாட்கள் பண கஷ்டத்தோட இருந்த பாஸ்டர், இத்தனை நாள் ஏதோ ஓடிட்டோம் பாஸ்டர், இந்த நாள்ல எப்படின்னு எனக்கு தெரியல. இந்த மாதத்துல என் தேவன் மேல விசுவாசம் வைங்க. நிச்சயமாய் உங்களுக்காக வழக்காடுவார். உங்களை தேவன் விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கார். நிச்சயமாய் உங்களை வெளிச்சத்துல கொண்டு வர வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் விசுவாசிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் காரியம் எப்படி இருந்த வெளிச்சமாய் இருப்பார்? காத்திருக்கணும். இரண்டாவது காரியம் விசுவாசிக்கணும். அடுத்ததாக எப்படி இருக்கணும் சொல்லிட்டேன். அடுத்த காரியம், இந்த வெளிச்சமாய் இருக்கிறதுக்கு தேவன் ஒரு அறிவுரையும் சொல்லிட்டு கடந்து போக ஆசைப்படுகிற. எடுத்து வாசிங்க. எப்படி இருக்கணும்னா 2, 3, 4, 5 வசனங்களை வாசிங்க. ஒரு எச்சரிக்கையும் சொல்லிட்டு கடந்து போகிறேன். தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்று போனான். எப்படி இருக்க கூடாதுன்னு சொல்றேன், எச்சரிக்கையா இருக்கிறத குறித்து சொல்றேன். நீங்க 11 மாதங்கள் எப்படி இருந்தீங்கன்னா எனக்கு தெரியாது. இந்த நாளிலே, இந்த கால வேளையில, இந்த 12ஆம் மாதத்துல உங்களுக்கு என் தேவன் வெளிச்சமாய் இருக்கணும்னா நீங்க அதிகமாய் காத்திருக்கணும். இரண்டாவது விசுவாசிக்கணும். மூன்றாவது காரியமாய் இந்த நாளிலே இந்த வாக்குத்தத்தத்தை பெறுகிறவர்களாக நீங்கள் எதுல எச்சரிக்கையா இருக்கணும்னா, பக்தி அற்று போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். மனுஷரில் செம்மையானவன் இல்லை, பதிவிருக்கிறார்கள். எதுல எச்சரிக்கையா இருக்கணுமா? ஜாக்கிரதையா இருக்கணும், பார்த்து கவனமா இருக்கணும். ஆமென். எவன் எவன் எப்படி இருக்கிறானே சொல்ல முடியாது. பொல்லாப்பு செய்ய அவர்கள் 2 கைகளும் நன்றாய் கூடும். ஹலோ, நல்லவன் மாதிரி தான் இருப்பான் கூடவே. ஆமென். கூட நல்லா தான் பேசுவான். திடீர்னு அவனுக்கு 2 பேர் சேர்ந்து நம்மள கவுத்துட்டு போயிடுவாங்க. எச்சரிக்கையை குறித்து சொல்லிட்டு இருக்கிற. கூடும். இவ்விதமாக எழும்புவார்கள். அதற்கு எச்சரிக்கையா இருங்க. அவர்களில் கடுங்கூர்மையானவன் தண்டனையின் வருகிறது.
இப்பொழுது அவர்களுக்கு கலக்கம் உண்டு. நீங்க எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா அவர்களுக்கு கலக்கம் உண்டு. 5வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். சிநேகிதனை ஹலோ யாரையும் நம்ப வேணாம் சொல்றாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு முக்கியமான இந்த 12ஆம் மாதத்துல தேவன் கொடுக்கிறதான ஒரு வார்த்தை. அதற்கு தான் அங்க அவரை மாத்திரம் விசுவாசிக்கணும். அவர் தான் வழக்காட போறார். அவர் தான் உங்களை வெளிச்சத்துல கொண்டு வர போகிறார். சிநேகிதனை நீ யாரையும் நம்பாத. அதுதான் சொல்ல வர. ஆமே, நான் சிநேகிதன் இங்க போட்டிருக்கேன், நான் அதை சொல்ல வரல. டோட்டலா உலகத்தில் இருக்கிறவங்க யார் மேலேயும் நம்பிக்கை வைக்காத. வழி காட்டுறோம் இவன் தான் என்ன தூக்கி வச்சாலாம் நம்பாத. இது சிம்சோனை குறித்ததான ஒரு வார்த்தை. மடியில படுத்துட்டு தான் அவனை கவுத்து போட்டாவ. ஆமே, ஹல்லேலூயா. அவளையும் நம்பாத. உன் வாயை எதற்கும் திறவாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இந்த 12ஆம் மாசத்துல. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் ஒரு தீர்க்கதரிசியாக மீகா தீர்க்கதரிசி நம்மளுக்கு கொடுக்கிறதான ஒரு வார்த்தை. தேவன் உங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கணும்னா வாய் திறவாமல் இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அடிச்சாலும் அழுவக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வலிச்சாலும் கத்தக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. துரோகம் நடக்கும், எதிரிகள் எழும்புவார்கள், சத்துரு மேற்கொள்ளும்படியாக நிற்பாங்க. நீ சிநேகித்தவர்களே உனக்கு விரோதமாக எழும்பி நின்றாலும் அவர்களுக்காக எச்சரிக்கையாயிரு. ஆமென், ஹல்லேலூயா. சத்ருவானவன் இந்த மாதத்தில் வெட்கப்படும்படியாக என் தேவன் உனக்கு வெளிச்சமாயிருப்பார். நீ காத்திருக்கணும், விசுவாசிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உனக்காக வழக்காட போகிறார். கண்களை மூடி தேவன் பேசின இந்த கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தரே எனக்கு வெளிச்சமாக இருக்கும்படியாக எல்லாரும் அந்த வார்த்தையின் மேலே உங்கள் வலது கைகளை வைத்து இந்த வார்த்தையை, இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ராஜா, என் தேவன் ஒருவரே எனக்கு வெளிச்சமாக இருந்து எல்லா காரியத்திலும் இந்த மாதத்தில் எங்களுடைய இருளை எல்லாவற்றையும் மாற்றும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த புதிய மாதத்தை கால செய்த கிருபைகளுக்காக கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இந்த மாதத்துல தேவன் நம்மளுக்கு வெளிச்சமாய் இருக்கும்படியாக இந்த மாதத்துல நம்மளுடைய இருளை எல்லாவற்றையும் தேவன் மாற்றி அற்புதத்தினாலும் அதிசயத்தினாலும் தேவன் நம்மளை வெளிச்சத்திற்குள்ள கொண்டு வரும்படியாக கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2025ஆம் வருஷத்தின் இந்த 12ஆம் மாதத்தின் அன்றைய முதல் தேதி கால வேளையில் அருமையான பிள்ளைகளோடு அடியனையும் உம்முடைய சமூகத்தில் நிற்க வைத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உம்முடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீ பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த சிறியோர் முதல் பெரியோர் வரை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தெய்வீக கரம் இந்த நாளில் நீ கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாய் நீர் ஒருவரே இவர்களுக்கு வெளிச்சமாய் இருந்து எல்லா சத்துருக்களும் வெட்கப்படும்படியாக நீர் அவர்களுக்கு எதிராய் நின்று வழக்காடும்படியாக நீர் ஒருவரே எங்களை வெளிச்சத்தில் கொண்டு வருவீர் என்று நாங்கள் விசுவாசித்து காத்திருக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் கடந்து போகிறோம். வந்த பிள்ளைகளோடும் கரம் இருக்கட்டும். வரை தடப்பட்ட மக்கள் மன்றத்தில் பேசுங்கப்பா. வருகிற ஞாயிற்றுக்கிழமை அநேக சாட்சிகளோடு வந்து நெருக்க நீ கிருபை பாராட்டுங்க. இந்த புதிய மாதத்தில் புதிய புதிய கிருபையினால புதிய புதிய இரக்கங்களினாலே உம்முடைய ஆண்டவருடைய கரத்தினாலே எங்களை காத்து வழி நடத்துகிறார். தேவையில் அனைத்தையும் சந்தித்து ஒரு குறைவில்லாதபடி பாதுகாத்து வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் இந்த மாதம் முழுவதும் அடி நீர் ஒருவரே எங்களுக்கு வெளிச்சமாய்ந்து இருக்கிறாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாயிருப்பார். உங்களுடைய இருள் இந்த மாதத்துல மாறும். விசுவாசித்து காத்திருந்து கடந்து போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒருவர் வாழ்த்தி கடந்து போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.